ஒருவர் ஒரு குடும்பங்களோட நல்லா நடக்கணும், ஒரு பார்ட்னரோட நல்லா நடக்கணும், மத்தவங்களோட நல்லா நடக்கணும். குர்ஆன் ஒரு வழியை சொல்லி தருது. வல தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபஇதா அல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம் வமா யுலகாஹா இல்லா அல்லதீன ஸபரு வமா யுலகாஹா இல்லா ذو حظ عظيم. ஒரு நாளும் அநியாயத்தை இல்லாம அநியாயத்தாலே அபேசம் இன்னொரு நாள் 2 குண்டை போட்டாதான் அவன் அடங்குவான்டா. நடக்காது. அநியாயத்தை இல்லாம கேளா. நீங்க நல்ல முறை, நாங்க வெளியில தர்ஜுமா செய்யற என்ன, நீங்க நல்ல முறையில குடும்ப வாழ்க்கை நடந்துங்க. எந்த அளவுக்கு கண்டா, நாங்க திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கு பின்னாலே மனைவிட்டு என்ன சொல்ற, இப்ப நீ எங்கட வீட்டுக்கு வந்துட்டு பின்னாலே எல்லாத்தையும் எங்கட ஸ்டைலுக்கு மாதிரி மாத்திக்கோணுமா. மாமனார் சொன்னாரு, இவ்வளவு மகருக்கு எனது மகளை உங்களுக்கு நான் ஹலால் பொஞ்சாதியாக திருமணம் முடிச்சு வந்துட்டேன். என்ன சொன்னோம், கபில் தோ நிகாஹ வ தஸ்வீஜஹ பிஸ்ஸதாகில் மذ்கூரி ரضيت به وبها. இப்படி சொன்ன இந்த அக்கதையும் இந்த உங்களோட மகளையும் நான் கபூல் செஞ்சுட்டேன், என் மனைவியா நான் பொருந்தி கொண்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. மேலான சங்கைக்கும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக 12 தினங்களும் ஒவ்வொரு தலைப்பில் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய உலமாக்கள் வந்து பயான்கள் நிகழ்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பொண்டு தெரிவு செஞ்சு தந்திருக்கிறாங்க. இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது முதலாவது நாங்கள் விளங்கணும், இது தீனில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். குடும்ப வாழ்க்கை முஆஷராத், இது தீனில் மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஒருவருடைய வாழ்க்கையில் இபாதத் நல்லா இருக்குது, ஈமான் மாஷா அல்லாஹ் நல்லம், முஆமலாத் கொடுக்கல் வாங்கலும் மாஷா அல்லாஹ் ஹலால் ஹராம் பேணி நல்ல முறையில் செய்கிறாரு, மக்களோடையும் நல்ல முறையில் நடக்கிறாரு, எல்லாரும் இவரை பாராட்டுறாங்க, இவரை சமூக சேவை மாஷா அல்லாஹ் மிச்ச நல்லம் எல்லாம் இருக்குது. ஆனால் இவரை குடும்ப வாழ்க்கை மனைவியோட, மனைவி கணவனோட, பெற்றோர்கள் பிள்ளைகளோட, இதுதான் குடும்ப வாழ்க்கைங்கிறது. இதை அல்லாஹ் ரசூல் காட்டின பிரகாரம் இவர் ஆக்கி கொள்ளலை என்று சொன்னால் இவர் போகிற இடம் மோசமான இடம். வெறுமனே இபாதத்துகளால் மாத்திரம் அவர் சொர்க்கம் சென்றடைய முடியாது. எதுவரைக்கும் அவருடைய முஆஷராத்
குடும்ப வாழ்க்கை சீராக அமையாதோ அது வரைக்கும் அவர் ஆகிரத்தில் ஈடேற்றம் பெறுவது மிக சிரமமாக இருக்கும். அதனால் குர்ஆன் எங்களை பார்த்து பேசும் பொழுதோ குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வோம். நெருங்கி இருக்கிற ஒரு சுன்னத்தான் நாமல் விட சுன்னத்தான விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உறுதி எடுக்கணும். இந்த காலத்திலேருந்து நாங்கள் நபீர சுன்னத்தை இப்போ விட்டு கொடுக்கறது இல்லை. எங்கெல்லாம் நபீர சுன்னாண்டு விளங்குதோ நாங்கள் எடுத்து நடப்போம். இதுக்காண்டியே தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். இது ஒரு சடங்கு இல்லை, இதை இப்படிலாம் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் உண்டு இல்லை, அதே விளங்கணும். அப்போ ஏன் இப்படி செய்கிறாங்க? இப்படி சரி உம்மத்திட்ட பெய்து நபீட சுன்னா பெய்து சேரணும், இதில் உம்மத்துக்கு விளங்கப்படுத்தப்படணும், அந்த ஒரு நன்னோக்கத்தில் இது செய்யப்படுதே ஒழிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 12 நாளைக்கும் ரபீஉல் அவ்வல் 12 வரையும் இப்படி பயான் செய்யணும் இதங்கணுங்கிறது அப்படி எங்கேயும் வந்து இல்லை. செய்யப்படுற நோக்கம் எங்களோட வாழ்க்கையில் நபீர சுன்னா வரணும். நபீர சுன்னால தான் எங்களோட வெற்றி இருக்கு. இதை நாங்கள் நம்பணும். இந்த யஹூதி நசாராக்கள் எங்களை விட்டு கலட்டூட்டிக்கிறது நபீர சுன்னாவை தான். இன்றைக்கு அவன் தொலைவானாண்டு செல்லலை, ஹஜ்ஜுக்கு போவாதேன்னு செல்லலை, குர்ஆன் ஓதவானாண்டு செல்லலை. என்னத்தை இல்லாமல் ஆக்கிக்கிறேன்? தொப்பி தேவையா? தாடி வைக்கணுமா? சுன்னத்தானே, என்ன சொல்ற? சுன்னத்தானே. இந்த செல்லி எல்லாம் மன்னிக்கணும். மாஷால் இந்த மஜ்லிஸில் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க சந்தோஷமாக்கி அதிகமானவங்க நபீர சுன்ன தொப்பி சுன்னத் தலையை மறைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தொப்பிலேருந்து கலட்டி வாழ்க்கையிலையும் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதான் இந்த அடி உலகத்தில் அடி வாங்குகிறோண்டா நபீர சுன்னா இல்லாமல் போனதால் இந்த அடி நடக்கும். அல்லாஹ்வோட உதவி ஃபர்லுக்கு இல்லை, ஃபர்லு செஞ்சே ஆகும், செய்யாட்டி அல்லாஹ்வோட தண்டனை வரும். அல்லாஹ்வோட உதவி முஹம்மது ரசூலோட சுன்னால, அல்லாஹ்வோட உதவி நபீர சுன்னத்தில் எந்த அளவுக்கு அதை எடுத்து நடப்போமோ அந்தளவுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வமன் யுஷாக்கிக ரசூல் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். யார் அல்லாஹ் ரசூலோட கட்டளைக்கு மாறு செய்வாங்களோ, சுன்னாக்களுக்கு மாற்றமான முறையில் நடப்பாங்களோ, இது தீன், இது மார்க்கம், இது ஷரியத், இது சுன்னாண்டு விளங்கினதுக்கு பின்னாலேயும் தெரிஞ்சு கொண்டு மாறு செஞ்சால் நுவல்லிஹி மா தவல்லா, அவங்க என்ன வழியில் போகிறாங்களோ அப்படி நாங்கள் விட்டுருவோம். விட்டுட்டு வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நாளைக்கு நுழைய வைக்கிற நரகத்திலேட்டு குர்ஆன் சொல்லு. இன்னும் ஒருத்தர் அல்லாஹ் சொல்லும்போது வலன் தரல்லா அங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். இந்த யஹூதி நசாராக்கள் உங்களை கொண்டு பொருந்தி கொள்ள மாட்டாங்க, உங்களை சரி காணவே மாட்டாங்க. அஜார் நல்லம், நீங்கள் நல்லம், உங்களோட எல்லாம் எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் அவங்கள பின்பற்றுவோம். உங்களோட உடுப்பு, உங்களோட நடை, உங்களோட பாவனை, உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட எல்லாம் அவங்கள மாதிரி இருக்கும். இருந்தால் ஆஜார் நீங்கள் நல்லம், உங்களோட பிஸ்னஸ் நல்லம், நான் உங்களுக்கு அவார்ட் தாரோம், அது தாரோம், உங்களுக்கு டிகிரி தாரோம், எல்லாம் தருவான். எப்போ அவங்கள மாதிரி ஆகும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை சொல்லுங்க, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நேர்வழிங்கிறது அவன் காட்டினதில்லை, அவன் காட்டிட்டு போனதில்லை. நேரான வழி அல்லாஹ் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி தந்தா அதான் நேரான வழி. இன்ன ஹுதல்லாஹ் வல இனித்தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம். இவ்வளோ காலம் அவதி சொன்ன நபியில் சொன்னாங்க, இந்த ஹக்கான இல்ம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாலேயும் உங்களோட மன விருப்ப பிரகாரம் அவர்களை ஃபாலோ பண்ணுவீர்களாக இருந்தா வல இனித்தபஅத அஹ்வாஅஹும் மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம். என்ன முடிவு தெரியுமா? மாலக மினல்லாஹி மின் வலியு வலான். இன்றைக்கி நான் கேட்குறோமே, அல்லாஹ்வோட உதவி வருது இல்லையே, ஏன் எங்களுக்கு இந்த அடி? அல்லாஹ்க்கு விளங்குது இல்லையா? நவுதுபில்லாஹ். குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டு 1400 வருஷத்துக்கு முன்னால், மாலக மினல்லாஹ் மின் வலியும் வலா நசி. நீங்கள் இதுக்கு மாறு செஞ்சு அவங்களோட வழியில் போனால் அல்லாஹ்வோட புறத்துலேருந்து உங்களுக்கு உதவி இல்லை. மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர். எந்த ஹெல்ப்பும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. குர்ஆன் அன்றைக்கே சொல்லி உதவி கிடைக்கணும் சொன்னாவே
பிற்படும் தலைப்பு இதில் பேசிப்பாங்க, நெருங்கி வர கூப்பிட்டதுனால ரப்பு பேச வச்சான். ஹைர், குடும்ப வாழ்க்கை இது ஒரு மிக முக்கியமானது. குர்ஆன் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுதோ ஆண்களாகிய எங்களை பார்த்து தான் பேசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னன்னு கேட்டோம். ஆயிஷா என்ன சொன்னாங்க? ஹுலுகுஹு அல் குர்ஆன். முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கை குர்ஆன். அப்போ குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது எங்களை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் பேசுகிறான். அதிகமான ஆயத்துகள் எங்களை பார்த்தான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். இந்த ஆயத்து கீழாலே உலமாக்கள் ஏராளமாக எழுதிக்கிறான். இந்த ஆயத்தை மாத்திரம் பேச போனாலே இந்த இரவு ஃபுல்லாக பேசுகிறான். நீங்கள் நல்ல முறை, நாங்கள் வெளியிலங்க தர்ஜுமா செய்கிற என்ன, நீங்கள் நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை நடந்துங்க. எந்த அளவு கண்டா, நாங்கள் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கு பின்னாலே மனைவிட்டு என்ன சொல்ற, என்ன சொல்லுவோம், என்ன சொன்னோம்? இப்போ நீ எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு பின்னாலே எல்லாத்தையும் எங்கட ஸ்டைலுக்கு மாதிரி மாற்றிக்கோணுமா? எங்கட உமா அப்பாடு எங்கட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், அப்படிதான் சொல்கிறேன். இது குர்ஆனுக்கு மாற்றும். குர்ஆன் சொல்லுதோ தீனுல் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய அனுமதித்த மாரூஃபான நல்ல என்ன காரியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. நீங்கள் உங்களை மாதிரி, உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட நல்ல பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? குடும்பங்களை அனுசரித்து நடக்கிறது. நோயாளி ஒன்று குடும்பத்தில் எப்படி நோய் விசாரிக்க போகிறது. இப்போ இவர்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. இப்போ அவள் கூப்பிட்றா, சாச்சாக்கு ஜோம் இல்லை, வாங்க கொஞ்சம் பார்க்க போவோம். இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் நமக்கு சரியாக தேவைன்னா நீ போ. இல்லை, குர்ஆன் சொல்லு நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லையா, பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. அவங்கள்ட்ட நல்ல பழக்கமிக்கு விருந்தோம்பல் செய்கிற, வாரவங்களுக்கு விருந்தளிக்கிற, குடும்பங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு ஒன்று போடுற. இவர் காகத்தையும் விரட்ட மாட்டார் கையால், சாப்பிட்ட கையால். அவட கொடுக்குற தன்மைக்கு குர்ஆன் சொல்லு நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லை இல்லை இங்கே அதெல்லாம் சரி வர இல்லை, நீங்கள் உங்களை மாற்றி. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். இப்போ ரப்பல் ஆலமீன் இப்படி பேசிட்டு சொல்கிறோம். ஒன்றா நாங்கள் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினா, நாங்கள் அக்கதுடைய நேரம், திருமணத்துடைய அக்கதுடைய நேரம் ஒரு விடயத்தை சொன்னோம். என்ன சொன்னோம்? விளங்கியோ விளங்காமலோ கிளிப்புள்ள மாதிரி அதில் சொல்லி தந்தார் சொன்னோம். என்ன சொன்னோம்? மாமனாரை பார்த்து மாமனார் சொன்னார், இவ்வளோ மகருக்கு எனது மகளை உங்களுக்கு நான் ஹலால் பொஞ்சாதியாக திருமணம் முடித்து தந்துட்டேன். என்ன சொன்னோம்? கபில்து நிகாஹ ஓ தஸ்வீஜஹ பிஸ்ஸதாக்கில் மதுக்கூரி வரதீது பிஹி வபிஹா. இப்படி சொன்ன இந்த அக்கதையும் இந்த உங்களோட மகளையும் நான் கபூல் செஞ்சுட்டேன், பொருந்தி கொண்டுட்டேன். என் மனைவியாக நான் பொருந்தி கொண்டுட்டேன், கபூல் செஞ்சுட்டேன். விசேஷ 2 சாட்சி, சஃபையோர் சாட்சி, வழியெல்லாம் வச்சு கபூல் செஞ்சோம். யாரை கபூல் செஞ்சோம்? யாரை கபூல் செஞ்சோம்? பேசுங்க. ஒரு பொம்பளை. இந்த பொம்பளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பெண் என்பவள் வளைஞ்ச எலும்பிலேருந்து படைக்கப்பட்டவள். அந்த பெண்கள்கிட்ட ஏராளமான பலகீனங்கள் இருக்கி, குறை இல்லை. பலகீனம் அவள் எவ்வளவுதான் படித்து டிகிரி முடித்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பாஸ் அவுட் ஆகி வந்திருந்தாலும் பெண்ணென்ற ரீதியில் அவட்ட சில வேலை மிச்சம் தூங்கக்கூடியவா இருப்பா. சில வேலை ஒன்றை சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள தெரியாமல் இருக்கும். மாமா மாமியோட சரியாக நடக்க தெரியாமல் இருக்கும். வாரவர்களை சரியாக அனுசரிக்க தெரியாமல் இருக்கும். பிள்ளைகளை சரியாக வளர்க்க தெரியாமல் இருக்கும். சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கும். சரியாக அயம் பண்ண தெரியாமல் இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் பாஞ்சு விழுகிறவா இருப்பா. பலகீனம். இந்த பலகீனங்கள் உள்ளவத்தான் நான் கபூல் செஞ்சேன்னு சொல்லி நான் முடித்தவங்க எல்லாம் பள்ளியில் மஸ்ஜிதில் வச்சு இல்லாட்டி எங்கே நிக்கா நடந்ததோ சஃபையோர் சாட்சியாக சொன்னோம்.
அப்படிதானே? சரி, இப்போ முடிச்சுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது இப்படி நடங்க. சரி, நாங்கள் அப்படி தான் நடக்கிறோம். அப்படி நடந்தாலும் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அவர்களால் உங்களுக்கு மனதுக்கு செட்டிஸ் இல்லாத ஏராளமான விடயங்கள் நடைபெறும். ஏன் நடக்கும்? ஏன் நடக்கும்? நாங்கள் அவங்கள எப்படி படைச்சிக்கிறோம்? பலகீனமாக படைச்சிக்கிறோம். அவர்களை பலகீனமாக படைச்சிட்டு, எங்களுக்கு ஆம்பளைனா பெருமை தானே, நாங்கள் ஆம்பளை அப்படிதான் சொல்கிறேன். குர்ஆன் அப்படி பெருமையாக தான் பேசுது. எப்படி தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிஸா பிமா ஃபضலல்லாஹ், ஆண்கள் என்பவர்கள் அந்த பலகீனமாக படைக்கப்பட்ட அந்த பெண்களை பராமரிப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக, திறமை படைத்தவர்களாக நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம். ஆம்புலேண்டா அந்த பலகீனங்கள் தெரியவார நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், தீனுல் இஸ்லாம் எப்படி காட்டி, முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, எப்படி நடக்க சொன்னாங்க. சுருக்கமாக சொன்னா, தீனுல் இஸ்லாம் சொல்ற ஒரு கணவனாக நடந்தா எல்லாம் சரி நடக்கும். அவர்களால் பலகீனங்கள் தெரிய வரும். இந்த நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ண தெரிகிறவர் தான் ஆம்பளை, ரிஜால். நான் சொல்லல, குர்ஆன் சார் ரிஜால். ஆண்கள் என்பவர்கள் ரிஜாலோட கருத்து என்ன தெரியுமா? விளங்குறது, ஒரு பெரிய கம்பெனி உண்டி, ஏராளமான ஸ்டாஃப்கள் வேலை செய்கிறாங்க. மேனேஜர் இருக்கிறார். இந்த மேனேஜர் வேலை என்னண்டா, ஒவ்வொருத்தர தவறுகளையும் தேடி அவரை ஏசி அவருக்கு பனிஷ் பண்ணி அவரை சிஓட்ட போட்டு கொடுத்தோ எப்படி சரி கம்பெனிலேருந்து அனுப்பிடுது. தான் மேனேஜர் செய்கிற வேலை. இப்படி ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு கிடைச்சா கம்பெனியோட நிலைமை என்ன? உருப்படுமா? கம்பெனி உருப்படுமா? நாளெல்லாம் இழுத்து மூடும், ஒருத்தனைக்க மாட்டேன். மேனேஜர்ண்டா யார் தெரியுமா? சரிங்க வந்திக்கிறான், இப்போ படிச்சுட்டு வந்திக்கிறான், இவனுக்கு இந்த வேலை புதுசு, சரி தவறாக விட்டுட்டான், இவன் இவ்வளவு நலவு வேலைக்கு, இவன் இவ்வளவு ஆக்டிவிட்டிக்கு, இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி இந்த கம்பெனிக்கு நலவு எடுத்து கொடுப்போம், எப்படி கொடுக்கலாம். வேறொரு கம்பெனிலேருந்து வந்திக்கிறான், இவனுக்கு இது புதுசாகிக்குது. இந்த திறமையும் ஆற்றலும் உள்ளவர் தான் மேனேஜர், இவர் தான் ரிஜால். இன்னொரு உமா அப்பாவுக்கு பிறந்தவன், இவங்களோட சகோதரங்கள்லாம் வேற, இவங்க வேற குடும்பம், இப்போ வந்திக்கிறா, குடும்ப வாழ்க்கை இப்போ ஆரம்பம், வாழ்ந்தது தெரியாது, இவ எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ற அறிவுள்ளவர் தான், திறமை உள்ளவர் தான் ரிஜால். சரி, இப்போ குர்ஆன் சொல்லுதோ அந்த ஆயத்துக்கு போவோம். உங்களால் மனதுக்கு விருப்பமில்லாத செட்டிஸ் இல்லாத ஏதாவது ஒன்று நடந்தா நடக்கும். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட 3 சிஃபாத்துகள் இருக்குமெண்டா நாங்கள் அந்த மனைவி உங்களோட கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தான். ஒன்றாவது என்ன? ரிஜால்ட்டு இருக்க வேண்டிய 3 பண்புகள். நீங்கள் யோசிப்பீங்க, அதற்கு சொன்னார் 13 வருஷம் 10 வருஷம் பண்ணு சொல்லி இன்னும் பேலன்ஸ் இருக்கண்டு, குடும்ப வாழ்க்கை நபி கல்யாணம் முடித்தார், இத்தனை மாதம் இத்தனை வருஷம், இதைத்தான் சொல்லவே நினச்சிப்பீங்களா இருக்கும் இல்லையா? அதாவது அப்படி தான் எதிர்பார்த்தாரோ தெரியலை. இப்படி பேசுகிற பிரச்சனை இல்லை தானே. ஹை வருவோம் பின்னால். என்ன சொன்ன கடைசியா? சும்மா பயானண்டா அப்படி தூங்கிறீங்க. 3 விஷயம். இந்த 3 விஷயம் இருக்க மாட்டோம். ஒன்றாவது அல் இஹ்சான். மனைவி மோசமாக நடக்க என்ன பலகீனம் தானே, மனதுக்கு செட்டிஸ் இல்லாத வெளியா, அவ மோசமாக நடந்தாலும் நீங்கள் நல்லா நடக்கணும். ரிஜால்ட் இருக்க வேண்டிய பண்பு அவர் நல்லா நடக்கும். தீனுல் இஸ்லாம் சொல்கிற கணவன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன கணவன், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணக்கூடிய கணவன் இருக்க வேண்டிய முதல் பண்பு இஹ்சான். அவவோட நல்ல முறையில் நடக்கணும். அவ மோசமாக நடந்தாலும், அவ ஏசுறா, அவ உதாரணத்துக்கு அவ அடித்தாலும் திரும்ப கையை நீட்டக்கூடாது.
நீங்கள் நடுங்குவீங்களாக்கி மேலே கொண்டு வச்சுக்கன்னு ஹசரத் இதை வச்சு வாங்குறாரு. நம்ம இப்போ வீட்டை வைத்து எப்படி இருக்கிறேன்ட்டு முடிக்க சொல்ல உங்களுக்கு தெளிவோடு கிடைக்குமோ இன்ஷா அல்லாஹ். வேலை இருக்கிறவங்களுக்கும் யோதனம் பயப்பட தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். இல்லையா? அச்சா பயந்துருவோம். ஹசரத் இப்படி போகிறாரு, மேலே கொண்டு வச்சுக்கிறார் ஹசரத் அப்துராமோடு, இப்படி கொண்டு இப்படி வாங்கினாரு, நாங்கள் இப்படி வீட்டை வைத்து இருக்கிறேன்னு யோசிப்பார். ஹை, முதலாவது வர வேண்டிய பண்பு இஹ்சான். இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் இன்னும் இடத்துல பேசும் பொழுதோ குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒருவர் ஒரு குடும்பங்களோட நல்லா நடக்கணும், ஒரு பார்ட்னரோட நல்லா நடக்கணும், மற்றவங்களோட நல்லா நடக்கணும். குர்ஆன் ஒரு வழியை சொல்லி தருது. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. ஒரு நாளும் அநியாயத்தை இல்லாம அநியாயத்தாலே அபேசம் இப்போ உமாவோட இன்னொரு நான் 2 குண்டை போட்டால் தான் அவன் அடங்குவான்டா, நடக்காது. அநியாயத்தை இல்லாமக்கலாம், பாவத்தை இல்லாமக்கலாம். குர்ஆன் சொல்ல இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். அஹ்சன்டா அழகண்டு சொல்ல, மிக அழகான முறையில் நீங்கள் அவங்களோட நடங்க. அவரை ஏசுனா நீங்கள் துவா செஞ்சுட்டு போங்க, அவர் முறைச்சி பார்த்தா சிரிச்சுட்டு போங்க. நீங்கள் இப்படி செய்வீர்களாக இருந்தால் அடுத்த ரப்பு பொறுப்பெடுக்கிறான். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, உங்களுக்கு மத்தியில் விரோதம் குரோதம், ஜெம்ம விரோதியாக இருக்கிறீங்களா, உங்கள்கிட்ட இந்த இஹ்சான், இந்த நல்ல முறையில் நடக்கிற இந்த குவாலிட்டி, இந்த ரிசல்ட் இருக்க வேண்டிய பண்பு இருக்குமாக இருந்தா நான் எப்படி தெரியுமா மாற்றி தருவேன்? கஅன்னஹு வலியுன் ஹமீம், உற்ற இரக்கமுள்ள நேசராக நான் மாற்றி தருவேன். யார் பொறுப்பெடுக்கிறான்? உள்ளத்துக்கு சொந்தக்காரன் பொறுப்பெடுக்கிறான். உள்ளத்துக்கு சொந்தக்காரன் பொறுப்பெடுக்கிறான். நீங்கள் நல்லா நடங்க, நான் மாற்றி தரேன். முதலாவது வர வேண்டியது இஹ்சான். அடுத்தது கஃபுல் அதா. என்னால் அவக்கு ஒரு தீங்கி கையாலேயோ நாவாலேயோ வார்த்தையால் எந்தொண்டாலையும் என்னால் அவக்கு ஒரு கெடுதி உண்டாகக்கூடாது. குர்ஆனா என்னால் கெடுதி உண்டாகக்கூடாது. என்னால் இந்த அவக்கு ஏற்பட கெடுதியை என்ன நான் தடுத்து கொள்ளும். மூணாவது இஹ்திமாலுல் அதா, அவளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நான் சுமந்து கொள்கிறேன், கொஞ்சம் பொறுத்து கொள்கிறேன். இவ்வாறு இருந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? وعاشرهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. நான் அவை மூலமான ஏராளமான நலவுகளை, ஹைராத்துகளை, பரக்காத்துகளை நான் உங்களுக்கு உண்டாக்கி தருவேன். உங்களோட குடும்ப வாழ்க்கையை சுபிச்சமானதாக நான் மாற்றி தருவேன். இந்த 3 பண்பு, இது முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த பண்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பண்பு. எப்படி வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இதை விட்டுட்டு எடுத்ததுக்கெல்லாம் ஏச்சி அசிங்கமான வார்த்தை, கையை பொத்தி அரைகிற, இவரெல்லாம் ஆம்பளை. கொஞ்சம் உப்பு கூட அப்படியான தூக்கி வீசுற, அசிங்கமான வார்த்தைகளில் ஏசுற, அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார். இது முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வாறு ஒரு கணவனை இருக்கோன்னு சொன்னாங்களோ அந்த முறை அல்ல. இது மாத்திரம் தானே எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்தான் குடும்ப வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு அது இல்லாததான் ஏராளமான குடும்பங்களுடைய பிரச்சனைக்கான மெயின் காரணம். புரிந்துணர்வு இல்லை.
மனைவி யாரு, இவட்ட இந்த பலகீனம் மீக்குது, இதான் எப்படி ஹேண்டில் பண்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கணும். ஒரு மனைவிமார்களை கூட்டி போவாங்க. இந்த சஃபரில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹ் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. பிரயாணத்துடைய நேரம் வந்துச்சு. சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் ரெடியாங்க, நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தரம் ஓடி போய் தான் அவங்களோட குதிரையில் கழுதியில் ஏறிக்கொண்டாங்க. கதிரையில் ஏறிக்கொண்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் வந்தாங்க. வந்து அவங்களோட குதிரையில கழுதில ஏற பார்த்தாங்க. கீழே விழுந்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆறுதல் படுத்தினாங்க. ரிவாயத்தில் வருது, கொஞ்சம் முகத்தை தடவி ஒன்றும் நடக்கலே பெருசா என்று சொன்னது தான் தாமதம், வெடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இப்படியும் சிலர் இருப்பாங்க. எப்படி? ஏதாவது ஒன்று நடந்து கண்டும் காணாத மாதிரி இருந்தால் அப்படி அடங்கிரும். இல்லை சமாளிக்க போய் ஏதாவது சொல்ல போனோமா, முடிச்ச ஃபர்ஸ்ட் டேயிலிருந்து அன்றைக்கு நடந்தது வரையும் வரும் ஹிஸ்ட்ரி. அப்படி நம்ம டொப்பு கொண்டே விட்டுருவாங்க. நம்மளோட சோதனை நம்மளை டொப்பு கொண்டே விட்டு தான் பணி இறக்குவாங்க. இப்போ சும்மா இருந்திருந்தா முடிஞ்சிக்கும். சல்லாத்து ஆறுதல் படுத்த போனாங்களா, இப்போ கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பிரயாணம் இல்லை வாங்கன்னு சொல்லி கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஏச போகலை. நாங்களேண்டா என்ன வார்த்தையெல்லாம் வந்து, இது சரி உனக்கு தெரியாதா, நீ தொத்த பபாவா, இதை சரி உமாவை உனக்கு பழக்கலையா, குடும்பங்களோட பயணம் போகிறோம் அது போகிறோம் எல்லாருக்கும் உனக்கு மானபங்கப்படுத்தியாச்சு, சீரழிச்சாச்சு. சார் ஒரு வார்த்தை சொல்லலை. கூட்டாளி மாதிரிலாம் வந்துக்கிறாங்க. இப்படி நீங்கள் இருங்க, அப்போ நான் போகிறேன்னா அப்படி தான் நாங்கள் சல்லாசண்டி பயணம் இல்லை, பயணம் ரத் பேத்துறாங்க கூடாரத்துக்கு. அடுத்த நாள் பயணத்துடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வெளியில் வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன் காலை குத்தி உட்கார்ந்து கொண்டாங்க. அதுக்கிட்ட சொன்னாங்க, காலை வச்சு ஏறுங்க. விளங்கி கொண்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சென்சிட்டிவான ஒரு பெண், இந்த ஹைபர் யூத பெண், இஸ்லாத்துக்கு வந்தவ, சொந்த பந்தங்கள்லாம் இல்லை, ரொம்ப இறக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட சரியான இறக்கம். எந்த அளவுக்கு இறக்கம்ண்டா, ரிவாயத்தில் வருது, ஏத்திகாஃப் இருந்தால் வெளியில் போயிலுமா மஸ்ஜிதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் அமைச்சு கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபில் இருப்பாங்க. இரவுடைய நேரம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்தால் அவங்கள வச்சு மஸ்ஜிதில் பேசி கொண்டு இருந்த ஓரத்தில் இரவானத்துக்கு பிறகு அவங்கள கூட்டி கொண்டு போய் வீட்டை விட்டு போட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாள் போகிறாங்க, சஹாபாக்கள் நின்றாங்க, சொன்னாங்க நான் யாரோடையும் போகலை, என் மனைவியோடான் போகிறேன்னாங்க. அது இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சந்தேகமாக நடக்கக்கூடாது. நாங்கள் சந்தேகமாக நடந்து போட்டு அவனுக்கு ஏசிக்கும் தெரியக்கூடாது. பனைமரத்து கீழேந்து பால் குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க, கல் குடிச்சா அதுல கீழேருந்து குடிக்கிற கல்லைத்தான். நாங்கள் சந்தேகமாக நடந்து போட்டோம், அவங்க இவங்களுக்கு ஏசிக்கணும், இப்படி என்ன சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்ட்டு இது மடத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுதே சொன்னாங்க, நான் யாரோடையும் போகலை வா. யாரோ சொல்ல உங்களுக்கு மீது சந்தேகம் வருமா, உம்மத்துக்கு படித்து தந்தான். ஹை இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க, இவக்கு ஏற தெரியாது. உதாரணத்துக்கு கொண்டு குடும்பத்தில் வார பிரச்சனை, இவர் டைம் ஒன்று கொடுப்பார், 4:30க்கு நான் வாரேன்னா ரெடியாகிறீங்க. இவர் ஆஃபீஸில் ஷார்ட் லீவ் போட்டு ட்ராஃபிக்கில் அடிச்சு பிச்சுக்கண்டு வீட்டை வந்து கீழே இந்த ஹார்ன் பண்ணுவார். அவள் அப்போ தான் வாஷ்ரூமில் இருப்பாள். இது எப்போலேருந்து முடிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் எப்பயும் பயணம் போகிறதுல சந்தோஷமாக போகிறேன். ஏச்சு தான் சொன்னா விளங்குறீலையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இவ தான் அவன், இவத்தான் நாங்கள் சபையில் வச்சு சொன்னோம், நான் பொருந்தி கொண்டுட்டேன். யார் 4:30 சொன்னால் 5 மணிக்கு வரவ தான் எனக்கு கிடைச்ச மனைவி. பிரச்சனை சொல் ஏசத்தேதில் ஒரு 2 வயசு அதில் மகளுடைய திருமண பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு போகிறோம். நான் அன்றைக்கு மனைவிட்ட சொன்னேன், நான் வேறையா போகிறேன், நீ வேறையாக வந்துடுறேன். அன்றைக்கு நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு போவேன். நான் வேறு வெஹிக்கிளில் போகிறேன்,
நீங்கள் வேற அவன் அன்றைக்கு சண்டை பிடிச்சிட்டு போய் நல்ல விஷயத்துக்கு போகிறோம். ஏன் இது இப்படி? நீங்கள் உங்களோட உள்ளத்தில் கையை வச்சா உங்களோட உள்ள உங்களோட இப்போ பேசும். முடிச்சதுலேருந்து ஏசிக்கன்னு தான் நிற்கிறோம். அவன் அப்படி தான் தமிழ் இப்படி தான் நிற்கிறோம். இதுதான் பிரச்சனை. சொல் இதான் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒன்றும் இல்லை. அதனால நான் சொல்ல வரையில பார்க்குறதெல்லாம் பார்த்து கண்டும் காணாமல் இல்லை. திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அழகான முறையில், அஹ்சனான முறையில் நாங்கள் நல்ல உபகாரம் செஞ்சு செய்யலாம். வளைஞ்ச எலும்பு தான் விட்டா ஒரேடியாக உடஞ்சிரும். ஒரேடியாக திருப்ப போனீங்க அப்படி உடஞ்சிரும். மெதுவாக செஞ்சு எடுக்கலும். அதுக்கு இந்த 3 குவாலிட்டி எங்கிட்ட இருக்கும். இஹ்சான், கஃபுல்லதா, இஹ்திமால் உள்ளதா. உபகாரம் செய்கிறது, என்னால் ஒரு கருதி உண்டாகாமல் இருக்கிறது, அவர்கிட்ட இந்த வாரத்தை கொஞ்ச நாளே பொறுத்து கொள்வது. மாஷா அல்லா, நிலைமை சீரா. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அதிகமானவங்க வந்து முறையிடக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய காரணத்தில் ஒன்று தான் நாங்கள் டைம் கொடுக்குறது. நாங்கள் அவனுக்கு இவனுக்கு அங்கே இங்கே அதுக்கு இதுக்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அது இதெல்லாம் அப் டு டேட் நடக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நிலை நான் கேட்டால் என்ன சொல்கிறேன்? இன்றைக்கு எத்தனையோ குடும்ப பிரச்சனை, எத்தனையோ குடும்பம் பிரிகிற அளவில் இருக்குது, எத்தனையோ பிரிஞ்சிட்டுது. காரணம் கணவன் பேசுகிறார் இல்லை. என்னத்தையா சொல்லப்போனால் பாஞ்சு விழுகிறார். நான் யார்கிட்ட பேத்து சொல்கிறேன்? இன்றைக்கு இதை பேசாதனால, அவனோட கவலைகளை கேட்காதனால வீட்டுக்கு வந்த படுபாஸ் தச்சனோட கோடீஸ்வரராக இருந்தவங்க இன்றைக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகி தலாக்காகி இப்போ அவரோட வாழ்றான். ஒன்றுமில்லை, அவர் சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை. இந்த குடும்பத்துக்கு ஆக பிரச்சனை சோழர்களே, பெரிய பொறுப்பு, அமானிதம். ஒரு பெண்மணி சைக்காலஜிக்கு ரீதியாக பேசுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 வேர்ட் பேசணுமா. பேசுகிறத கேட்கும். இன்றைக்கு பிரச்சனையானோடனே முதலாவது என்ன சொல்கிற? டிவோர்ஸுக்கு போனாலும் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துருவாங்க. கவுன்சிலிங்கண்டா என்ன? அது பெரிய மந்திரம் ஒன்று இல்லை. கவுன்சிலிங்கண்டா பேசுகிறத லிசிங் கேட்குறேன், பேசுகிறத காது கொடுத்து கேட்டால் பிரச்சனை சொல். அதுதான் அங்கே நடக்கு. வேற ஒன்றும் அங்கே மந்திரம் இல்லை. கவுன்சிலிங் இடையிடையில் வழிகாட்டலை கொடுத்து கொண்டு கேட்குறேன். நாங்கள் கேட்க ரெடி இல்லை. அதுக்கு பிறகு எவண்டியோ பேது கவலையை சொல்கிறதுக்கு அனுப்புகிறோம். கூட்டிகிட்டு போகிறோம், நாங்களே கூட்டிகிட்டு போடுவா, ஒரே பிரச்சனை, கவுன்சிலிங் கொண்டு பண்ணுவோம். யாரும் தேவையில்லை. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஸரத் புகாரியில் வரக்கூடிய நீளமான ரிவாயத் நான் புகார் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வராங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்? எங்களுக்கு சரியான பிஸி, டைம் இல்லை, டென்ஷன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிஸியா? முழு உம்மத்துடைய பொறுப்பு, இஸ்லாத்துக்கு வாரவங்களை கவனிக்கணும். அங்கால அஸ்ஸாபு சுஃபா நபிதான் ஏதாவது கொண்டே கொடுக்கணும் தின்றதுக்கு, இல்லாட்டி அவங்களுக்கு தின்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கால குஃபார்களுடைய த்ரெட் எவ்வளோ பெரிய இது. இவ்வளவுத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் அசருக்கு பின்னால் ஒவ்வொரு மனைவி மாட்டை பேத்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நேற்று போனது இன்றைக்கு வரையும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேட், ஒவ்வொரு நாள் எல்லாரும் விசிட் பண்ணுவான். இப்படி விசிட் பண்ணிட்டு வர நேரத்தில் தான் சூரா தஹ்ரீமில் அல்லாஹ் சொல்லக்கூடிய யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாஅத அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற ஆயத்தரை. ஒரு நாள் இப்படி வர சொல்ல ஒரு மனைவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, நீ சக்கலத்தி மத்தியில் இருக்கிற பிரச்சனை தானே அது. இங்கே ஆயிஷா நான் இன்னொரு சேர்ந்து பிளேன் பண்ணால் இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் செல்லணும். நபியோட வாயிலேருந்து நாத்த வாசம் வருது, துருவாடை வருதுன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே போக மாட்டாங்க. இனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டான காலம் கொஞ்சம் தேன் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் குடிச்சிக்கிண்டு பேசிக்கொண்டு நின்றுட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே வந்து இவ சொன்னத்தோட இதுக்கு பிறகு நான் தேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னா. அப்போ தான் அல்லாஹ் இறக்குறேன், யா அய்யுஹன் நபி, நபியே நாயகமே
லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனது நீங்க ஹராமாக்க போறீங்களா? தபதகி மர்லாத் அஸ்வாஜி, மனைவிமாட திருப்திய நாடி ஹலாலாக்குனது ஹராமாக்க போறீங்களா? இது உங்களுக்கு இயலாம். இது பெரிய பாடமி. மனைவிமார சந்தோஷப்படுத்தோன்னு சொல்லி ஹராத்துக்கு போகலாம். ஹராமான இதுகளுக்கெல்லாம் பாவத்தை பார்க்க எல்லாருக்கும் பள்ள காட்டிக்கு நிற்கிறதுக்கு அதான் அவங்களுக்கு சந்தோஷம். வாரம் போகிறவனா இழிச்சுக்கு நிற்கணும், இதுக்கு விடணும். இல்லை இல்லை இல்லை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைமாட்டையும் போவாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 11 பெண்களோட பேசிக்கொண்ட கதையை சொல்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தில் நடக்க நல்ல சந்தோஷமான நல்ல விடயங்களை பேசிக்கொண்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இவங்க இப்படி, இவங்க நல்லா, இவங்க இப்படி, இவங்க இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுன்சிலிங் அதில் அங்கே இங்கேருந்து எடுத்தது இல்லை, குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எடுத்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்டுக்கொண்டு இருந்தா 11 பேர் கதையும் சொல்கிறேன்டா. சரி 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 போது நிற்காடி பரவ பார்ப்பணும் அப்படின்னு போகலை. 11 பேரை கதையும் கேட்டுட்டு கடைசி அவங்க சொன்னாங்க, உம்முதர் வாபோதர் ரலியல்லாஹு அன்ஹுமா, யார் ரசூலல்லாஹ் இவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு அந்த மாதிரி யார் சொன்னாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. யார் எங்கிட்ட எப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எங்கிட்டேருந்து வர ஆன்சர் எப்படி? சரி சரி நீ சுற்றி வளைச்சி என்ன சொல்ல வரான்னு எனக்கு விளங்குது, நான் சரியில்லைன்னு தானே சொல்ல வரை. அப்படி தானே எங்கிட்ட ஆன்சர் போகும். நேரம் நீ ஊதுனதெல்லாம் எனக்கு விளங்கிட்டு இப்போ நான் சரி இல்லை என்ன சொல்ல அப்படி தானே கேட்போம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆயிஷா, நான் அந்த உம்முதர் அபூதர மாதிரி ஆகிறதுக்கு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு. இந்த நேரம் தான் ஆயிஷா நாய் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், அந்த உம்முதர் அபூதரை விட நீங்கள் சிறந்தவர் யார் ரசூலுல்லாஹ். இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு எனக்கும் கிடைக்கும் மௌத்துக்கு முன்னால் மனைவிட்டே. ஹைருக்கும் ஹைருக்கும், உங்களை சிறந்தவர், கிரேட்டானவர், மேலானவர். ஊர் உலகமெல்லாம் சொல்லுது ஹஸரத் நல்லம், மாஷா அல்லாஹ் நல்லா பேசுகிறார். இல்லை எனக்கு என்ன மனைவி சர்டிஃபிகேட் தரணும் ஹஸரத் நல்லம்னு சொல்லி. இந்த மனைவி உள்ளத்தால என்ன நல்லவர்னா தான் நான் நல்லவர் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு உங்கள நல்லவர், உன மனைவிக்கு நல்லவர். நான் என் மனைவிக்கு நல்ல வேண்டாங்க. ஆயிஷா நாய் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் அவரை விட நல்லவர் யார் ரசூலுல்லாஹ். இதான் வாழ்க்கை சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால இந்த மேலான பண்புகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். இன்றைக்கு ஏராளமான குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது சில பெண்கள் வந்து சொல்கிறாங்க, கணவன் வாராரெண்டாலே நடுங்குது, பயமாயிக்குது. சில பிள்ளைகள் நடுங்குது, வாப்பா வரப்போறாருன்றோன்னே. ஒரு பிள்ளைக்கு கவுன்சிலிங் பண்ண சொல்ல அந்த பிள்ளை சொல்லிட்டு, அதற்கு நான் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போய்த்து வர சொல்ல, வாப்பாட பைக்கை கண்டா நான் ஆயுத்துக்குரு சோதிடுவேன். அதற்கு உடனே பேபி சாசை கண்டு இல்லை, யாரை கண்டு? வாப்பாட பைக்கை கண்டோன்னே நான் ஆயுத்துக்குரு சோதிடுவேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாங்கள் பெரிய ஆளா? இப்போ நாங்கள் நினைக்கிறேன், நான் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் ஒரு பெரிய மேனேஜர், நான் பெரிய பாஸ், என்ன கண்டா 4 பேர் எழும்புறாங்க, நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன், நான் சட்டம் போட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஒன்றும் அசையாது. சில பேர் சொல்கிறேன், நான் வீட்டை போனால் எல்லாம் சப் சுப்பான். இவர் வந்து ஒழுங்கான கணவன் இல்லை, இவர் ஒழுங்கான வாப்பாவும் இல்லை. இவர் நினைக்கிறார் போனால் எல்லாம் அமைதி. இல்லை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் மனைவியை பேச விடுறதே இல்லை. பொத்துவாய் உனக்கு ஒன்றும் தெரியா, என்னத்தை எடுக்க போனாலும் பொத்துவாய் உனக்கு ஒன்றும் தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட மஷூரா பண்ணிக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை கபூல் செஞ்சுக்கிறாங்க. சொன்ன கருத்துக்களை கபூல் செஞ்சு வெற்றி பெற்றிக்கிறாங்க. பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது, எங்கே இஸ்லாத்தில் சொல்லி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி ஒன்றும் பேச போகிறதில்லை. அதனால் எத்தனை பேர் அடி வாங்கிக்கிறாங்க பேத்து வெளியில் போய். கேட்டிருந்தா அவங்க யாருக்காக சொல்ல போகிறாங்க? எந்த கணவன் யாரை வாயிலையும் ஏற்றி வாங்கக்கூடாது, எங்கேயும் மீது கேவலப்பட்டுறக்கூடாது, நல்லா ஈக்கணும், இதுக்கான சொல்கிறாங்க.
எவனோ சொன்னாலும் கேட்க ரெடி. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்தா, நீங்கள் எல்லாரும் அதிகமாக ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்க தான் இருப்பீங்க. ரவுதாக்கு மேலே இந்த ஆயத்தை அடிச்சு, என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹோட சத்தத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சத்தத்தை உயர்த்திரவானாம். ரிவாயத்தில் வருகிறதே, நபியுடைய மனைவிமார்கள் நபியை விடவும் சத்தத்தை உயர்த்தி பேசினாங்க, எதிர்த்து பேசினாங்க. ஒரு நாள் சரி எங்கேயும் வந்துல ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நான் யாருன்னு தெரியாது உனக்கு, என்னை பற்றி குர்ஆனில் ரப்ப என்ன சொல்லிக்கிறான்னு தெரியாதா? இது கேட்டது கிடையாது. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க சொல்ல மனைவிக்கு கணவனாக தான் போனாங்க, பிள்ளைக்கு வாப்பாவாக போனாங்க, பேர பிள்ளைக்கு அப்பாவாக போனாங்க. அதான் உள்ளுக்கு போனோன்னு பிள்ளைகளோட விளையாடினாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே உமைமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு ஆசை அந்த ஒட்டகம் மாதிரி உட்கார்ந்துன்னு இப்படி போகிறது. போனோன்னு அப்படி ஒட்டகம் ஈக்கிற மாதிரி கையையும் காலையும் குத்தி உட்காருவாங்க, இப்படி குனிஞ்சு கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேலே ஏறிக்கொள்வாங்க, அப்படி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு கொண்டு திறக்க விடுவாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரு? எந்த நபி போவாம ஹர்ரம் தலல் அம்பியா ஹத்தா அதுகுலஹா, நான் சுவர்க்கம் போக வரைக்கும் ஏனே நபிமார்கள் சுவர்க்கம் போகிறது ஹராம். லிவாவுல் ஹம்து யௌமுல் கியாமத்தி ஃபியதி ஆதம் வமன் சிவா, நாளைக்கு என்னுடைய கையில லிவாவுல் ஹம்த் என்ற கொடி இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைவர்கள் எனது கொடிக்கு இருப்பார்கள். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஃபியதி, என்ற கையில சுவர்க்கத்துக்கு கீ இருக்கும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்து எப்படி இருக்கிறாங்க? ஒரு நாள் சரி ஏசினது கிடையாது. இதுதான் சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. வீட்டுக்குள்ள ஆனா அவங்களும் நம்பித்தான் இருந்தாங்க. அவங்கள நபிய விஷயத்துல சந்தேகம் வந்து அவங்களும் இஸ்லாத்தை விட்டு அவுட். அவனை அல்லாஹ் ரசூலாவை ஏற்றுக்கொண்டாங்க ரசூலண்டு. ஆனால் குடும்பத்தில் ஒரு குடும்பம் வரும், பேச்சுகள் வரும். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தான் வராங்க வீட்டுக்கு. முஸ்லீம் ரிவாய் உமரை யாருன்னு எங்களுக்கு தெரியுமே. உமரையா ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் மற்ற பாதையில் போவான் பயந்து. லவ்கான பாதி நபி லக்கான ஆமாம், எனக்கு பின்னால் ஒரு நபி வாரண்டா உமர் ஆகிக்கும்னு சொன்னாங்க. அந்த உமரை தான் வீட்டுக்கு வரான் ஒரு நாள். அப்படி தான் சில வேலை காலையில் ஆஃபீஸுக்கு போச்சு, வேலையை போச்சல ஏதாவது பலாய் காத்துட்டு போனோம்டா அது அப்போ விளங்காது, வர சொல்ல விளங்கும். 5 மணிக்கு 5:30க்கு ஓஃபாகி வர சொல்லதான் அதில் ரியாக்ஷன் விளங்கும். ஆள் போட்டு பேசுகிறேன், வாப்பாட சொல்லு, அங்கே இருக்கிறது கூட சொல்லு, அங்கே வச்சுக்கிறேன்னு சொல்லு. உமர்தான் அடுத்துக்கான் வீட்டை வாராங்க. மனைவி மோத்த சுருட்டி வச்சுக்கோ நிற்கிறான். பேசுகிறாவும் இல்லை, வைக்கிறாவும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்திக்கும். உடா கேட்டா, என்ன நீ மோத்த சுருட்டி வச்சு நிற்கிறாய்? நான் உமரு அதையெல்லாம் என்ன இப்படி சுருட்டி வச்சு நிற்கிறேன்? அவன் என்ன சொன்னான், உமர்ற மனைவி இல்லையா? அவன் சொன்னான், நாங்கள் மாத்திரமா இப்படி இருக்கிறோம், நபியிட விட்டே இப்படி தான் ஆகிக்கிறான் அப்படி என்று விட்டான். ஒட்டனை வெளியில் வந்தாங்க, வெளிக்கிட்டுக்கிட்டு போனாங்க. யார்கிட்ட? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. யார்? மகள், நபியிட மனைவி. பேத்தி கேட்டாங்க, இங்கே வாங்க, உங்களோட வீட்டில் இப்படி ஏதாவது நடந்துட்டா நீங்கள் இப்படி இருக்கிறா மோத்த சுருட்டி வச்சுக்கிட்டு? அவன் சிம்பிளா சொன்னாவோ, நாங்கள் அப்படி தான் இருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க? நாங்கள் கூல் டவுன் ஆக வரை எங்களை சிரிப்பு காட்டி அது செஞ்சு இது செஞ்சு எங்களை சேவ் பண்ணி எடுத்துருவாங்க. பாஞ்சி விழுந்தது கிடையாது, மோத்த சுருட்டிக்கு நிற்கிறான். அவள் தான் பெண், இப்படி தான் இல்லை அவங்கள படைச்சிக்கிறான். இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பலகீனம். இந்த பலகீனத்தை தான் கபூல் செஞ்சோம் மஜ்மால வச்சு. இந்த பலகீனத்தை தான் கபூல் செஞ்சோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை மணிக்கு முடிக்கணும் சரியா? சரி, அடுத்த பாட்டில் கொஞ்சம் சொல்லிடுவோம். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்ப வாழ்க்கை எடுத்து படித்து பாருங்க, எப்படி நடந்தாங்க மனைவிமார்கள், எவ்வளோ இரக்கமாக இருந்தாங்க. அன்பை வெளிக்காட்டும். மனைவி சில பேருக்கு பயம், காட்டினா தலைக்கு மேலே ஏறிடுவாள். இல்லை, நீங்கள் சரியான முறையில் காட்டினா அவங்களுக்கு இத்தால் செய்வாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்காட்டினாங்க, இரக்கமாக கூப்பிட்டாங்க. யா ஹுமைரா, யா ஆயிஷ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக கூப்பிடக்கூடிய பேர்கள். செல்லமாக கூப்பிடுவாங்க, அன்பாக கூப்பிடுவாங்க.
எந்த அளவுக்குண்டா அவங்க சாப்பிட்டுட்டு வச்சா தண்ணி குடிச்சிட்டு வச்சா கேட்பாங்க, எந்த பக்கத்தால் குடிச்சிங்க, அந்த பக்கத்தால் வாயை வச்சு குடிப்பாங்க. ஏதோ முள்ளை கடிச்சிட்டு வச்சா கேட்டு அந்த பக்கத்தால் எடுத்து முள்ளை கடிச்சு கொள்வான். அன்பை வெளிக்காட்டு. சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும் பொழுது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. இந்த குடும்ப வாழ்க்கை என்னது, எதுக்காக தந்திக்கிறான்? ஏன் இந்த கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டு சாகவா, கிரி பாம்மாயிக்கவா, கண்ட வீட்டுக்கு வாராண்ட நடுங்கவா? இல்லை. குர்ஆன் சொல்ல லிதஸ்குனு இலைஹா. இந்த இல்லற வாழ்க்கை நாங்கள் எதுக்கு தெரியும் வச்சுக்கிறோம்? மன நிம்மதிக்கு. இது வெளியில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் இல்லாமல் ஒரு ஆறுதல் அடையத்தான் வீடு. ஒரு மனைவியால் கணவனுக்கு ஆறுதல் கிடைக்கணும், ஒரு கணவனால் மனைவிக்கு ஆறுதல் கிடைக்கணும். கிடைக்குதா? சிலர் வீட்டுக்கு வாரல, ஆஃபீஸ் முடிஞ்சாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி, அங்கே அரட்டை அடிச்சு இங்கே அரட்டை அடிச்சு, அந்த கடை இந்த கடையெல்லாம் சுற்றி தூங்க வார தூங்குற எழுப்புற வருது. கேட்டா விட்டு இருக்கல. அது அல்லாஹ் பாதுகாக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற நாங்கள் தந்திக்கிற லித்தஸ்குன் சுக்கூன் உண்டாகணும் குடும்ப வாழ்க்கையில். வஜஅல பைனக்கும் மவத்ததன் வ ரஹ்மா. மவத்தா ரஹ்மா. மவத்தாண்டா என்ன? இந்த மவத்தாண்டா மாஷா அல்லாஹ் கல்யாணம் முடிக்க முந்தின எல்லாத்தையும் மீக்கிறேன். என்ன ஐ லவ் யூ கிஃப்ட் கொடுக்குறேன், எல்லாம் சொல்கிறேன். ஹலாலாகவே இல்லை, இப்போ பேச ஆரம்பிக்கிறேன், அதுக்கிட்ட 1000 SMS அது இது எல்லாம் அனுப்புகிறேன் இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கணும் ஐ லவ் யூ சொல்லும், நான் உங்களை நேசிக்கிறேன். ஆயிஷா நாய் பார்த்து சொல்லலாம், நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களோட இறக்கம். ஆயிஷா நாய் கேட்பாங்க, யார் சொல்ல என்ன இறக்கமா? இது தவறு இல்லை. அன்பை வெளிக்காட்டணும். இது மவத்தா. தான் என்னை சாப்பிட்டு அதை மாதிரி எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன், தனக்கு கொண்டு வாங்கிட்டு அதே மாதிரி கொண்டு வாங்கி கொடுக்குறேன். அவங்கள கேட்க காட்டி மீக்கிறேல, அதுக்கு முன்னாலேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன். இது மவத்தா. இது இருக்கணும் ஒரு கணவன். சரி, மவத்தா இருக்கேராமேக்கி அந்தளவுக்கு அதாபா இருக்குது, இருக்கத்தான் பார்க்குறோம், அந்தளவுக்கு மனசு வருகிறதே இல்லை நடக்கிற மாதிரியே பார்த்தா. அப்படி இருந்தாலும் மவத்தா இல்லாமல் போனாலும் ரஹ்மா இல்லாமல் ஆயிடக்கூடாது. ரஹ்மா என்ன? அவள் வருத்தமாகிறா, டே காய்ச்சல் ஏழு, இன்றைக்கு நீ தான் சமைக்கும், நீ தான் செஞ்சு வரும், நீ தான் பிள்ளைய அனுப்பணும், நீ தான் உடுப்பு கழுவணும். இல்லை, லா யுர்ஹம் அல்ல லா யர்ஹம் லா யுர்ஹம். யார்கிட்ட இறக்கத்தன்மையிலே அல்லாஹ் அவர்கள் மீது இறக்க காட்ட மாட்டான். ஆடு மாடு கோழி புறா மீதெல்லாம் இறக்கப்படுறோம். ஆட்டுக்குட்டிக்கு வீட சோமிலேண்டா கவலை, புறாவா காணலேண்டா தூக்கம் போகுது இல்லை. ஏன் மனைவி இறக்கம் காட்டுறோம் இல்லை, வேலைக்காரியோட மோசமான முறையில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் அநியாயம் சகோதரர். வேலை செய்ய வேண்டிய இல்லை, அவன் சமைச்சு தாரதை பாராட்டணும், அவங்க செஞ்சு தாரதை பாராட்டணும். இந்த நாள் பார்த்தாலும் குறை சொல்றதுதான் வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள் வராங்க, பசி கேட்குறாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? இதை வச்சு நான் உலமாக்கள் ஏராளமாக எழுதிக்கிறாங்களா? என்ன இருக்குது சொன்னாங்க, இன்றைக்கு வினாக்கிரி தான் இருக்குது. வினாக்கிரி சாப்பாடா? ஒரு பூர்த்தியான சாப்பாடா வினாக்கிரி? சொன்னாங்க, ஆணங்கள்லே ஆக சிறந்தது வினாக்கிரின்னு பாராட்டினாங்க. இதை வச்சு உலமாக்கள் எழுதுறாங்க. சமைச்சு வச்சுக்கிறா, அவக்கும் ஆசை. நல்லா இன்றைக்கு கொஞ்சம் குழஞ்சிட்டு, கொஞ்சம் உப்பு கூட்டிட்டு, வேணுமெண்டா போட்ட உப்பு, கொஞ்சம் அப்படி இப்படி ஆவிட்டு என்ன நடக்க போகுது? சாகவா போகிறோம்? அதுக்கு அடிச்சு கொள்ளணுமா? அதுக்கு ஏசணுமா? அதுக்கு உள்ளத்தை அடைக்கணுமா? இவக்கு மட்டும் ஏசல, அவட உமாவை பார்க்கலாம், கபராளிகளுக்கெல்லாம் ஏச்சு விடும் சில பேர். கபருக்கு போனேன், உமாவை பார்க்கலாம் சேர்த்து ஏச்சு. இதெல்லாம் ஒரு அழகான பண்பு இல்லை சகோதரர். என்னோட வாழ்க்கையை மாற்றணும். ஏனெண்டா எங்கள்கிட்ட வளர்கிற பிள்ளைகள் எங்களை தான் பார்க்குது, எங்களை தான் பார்க்க. அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நான் கல்யாணத்துக்கு உனக்கு அனுப்ப தேவையில்லை, நாங்கள் நல்லா நடந்தால் போதும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது முடிக்க சொல்லிட்டாங்க. அடுத்த பாட்டை சொல்லிடுறேன். பெண்களாகிய நீங்கள் சுவர்க்கம் போகணுமெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரில ஸௌஜா ரிலல்லாஹ் சஹ்து ஸௌஜா சஹ்துல்லாஹ்.
கணவன் திருப்தியில் அல்லாஹுடைய திருப்தி இருக்கி கணவன் அதிருப்தி அடைஞ்சா அல்லாஹ் கோவப்பட்டுருவான். உங்களோட எந்த அமலாலையும் சுவர்க்கம் போகலாம். கணவனை அதிருப்தி படுத்திட்டீங்கடா, கணவனை கோவப்படுத்திட்டீங்கடா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து பல விஷயங்கள் கேட்டாங்க. அல்லாஹ்வோட பாதையில் போறவங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் சொல்லவா? அப்படியெல்லாம் கேட்டாங்க. அலா உஹ்பிருக்கும் பிநிசாஇக்கும் ஃபில் ஜன்னா, சுவர்க்கம் போற பெண் உங்களுக்கு சொல்லவா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல் வதூத் அல் வலூத், எந்த பெண் கணவனோட ரொம்ப ரொம்ப இரக்கமா அன்பா பாசமா இருப்பாளோ, பிள்ளைகளை பெற்றெடுக்கிற விடயத்தில் எந்த அலட்சியமும் செய்யாமல் இருப்பாளோ, இதா கலிபதா கலிப சௌஜுஹா உசிய இலைஹா, ஒரு பிரச்சனை நடக்குது, குடும்பமெண்டா சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், என்னதான் நடந்தாலும் கணவனாலே வரலாம், மனைவியாலே வரலாம். சரி, கணவனாலாம் பிரச்சனை வந்தது, பிரச்சனைக்கே காரண கருத்தார் கணவன் தான். அப்படி என்று இருந்தாலும் கூட எந்த பெண்மணி கணவன் பேதி ஹாதி எதி வியதி லஅக்தஹில் பிகம்தின் ஹத்தா தரல்லாஹ், என்ற சுருமாயிட்ட கண்கள் நிம்மதியா தூங்காது என்று மன்னிக்காத வரையில என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா என்ன? நீங்க மன்னிக்காம எனக்கு நிம்மதி இல்லை, நீங்க என்ன மன்னிக்காம எனக்கு சந்தோஷம் இல்லை, மன்னிச்சிருங்க அல்லாஹ்காண்டி. கணவன் தான் பிரச்சனை காரணமா இருந்தாலும் எந்த பெண்மணி கணவன் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்பாளோ, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுவர்க்கவாதியை பார்க்கணுமா இந்த பெண்ணை பார்த்துக்கோங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்அத்து ஸல்லத் ஹம்ஸஹா வஸாம ஷஹ்ரஹா வஅதாஅத் பாலஹா ஃபதுகுல் ஜன்னத ரப்பிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுவுறா. இதை சொன்ன ஹதீஸை வட்டியா பாருங்க பெண்களே. ஒரு பெண் 5 நேரம் தொழுவுறா. வஸாம ஷஹ்ரஹா, ரமலான் மாதம் நோம்பு பிடிக்கிறான். பிடிக்கலாம் போனால் கதா செய்கிறா, தொலையெல்லாம் போனால் தொலையில்லாத காலத்தில் மன்னிப்பு, அது கதா செய்ய வேண்டிய தேவையில்லை. மாதவிடாய் காயில் நிஃபாசுடைய காலத்தில் ஹைர் 5 நேரம் தொழுகை நோம்பு. அடுத்த செய்கிற அமல் என்ன? கணவனை கட்டுப்பட்டு நடக்கிறா, கணவனை கண்ணியப்படுத்தி நடக்கிறா, கணவனுக்கு மரியாதை செஞ்சு நடக்கிறா, கணவனை சொல்லு கேட்டு நடக்கிறா, கணவனோட குறைகளை மறைச்சி நடக்கிறா. நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாருக்கு? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தில் 8 வாசலும் கூப்பிடுமா, வாங்க 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 என்று. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவ பார்த்து கையிலலாஹா, இப்படி யார் நடந்து கணவன் பொருத்தத்தோடு ஆகிரத்தில் அல்லாஹ் போய் சந்திக்கிறாங்களோ, நாளைக்கு அவங்கள பார்த்து சொல்லப்படும் அந்த பெண்ணை பார்த்து நீங்க விரும்பின வாசலால சுவர்க்கம் போங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு 8 வாசலும் கூப்பிடும், இவங்களுக்கு சாய்ஸ் 8 வாசல், விரும்பின வாசலால் நீங்க சுவர்க்கம் போங்க. செஞ்ச அமல் என்ன? கியாமுல் லைலா, ஹஜ்ஜா, உம்ராவா, ராவராவா, திக்ரா, சதக்காவா? ஒன்றுமில்லை. வஅதாஅத் பாலஹா, கணவனை கண்ணியப்படுத்தி நடக்கிறா. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்துக்கு பின்னால இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது கண்ணியப்படுத்துறதுக்கு தகுதியான ஒரு படைப்பொண்ணு இந்த பூமிக்கு மேலே இருக்குமா இருந்தால் அது கணவன். எந்த அவுலியாவும் இல்லை, யாரும் இல்லை. கணவனு பிறதான் வாப்பா. கணவன் சொல்லுக்கு தான் மரியாதை செலுத்தணும். கணவன் சொல்றாரு, வாப்பா சொல்றாரு, யாரே கேட்கிற? கணவன் தான் கேட்கணும். சுவர்க்கம் போகணும்டா. இதை முடிச்சு கொடுத்த வாப்பா மாறும் விளங்கணும். இன்றைக்கு சிலர் சட்டம் போட்டு உள்ள திண்டாட்டத்தில் இருக்குது. வாப்பாடு சொல்ல கேட்கவா, கணவன் சொல்ல கேட்கவா? வீட்டில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. முடிச்சு கொடுக்குறவங்க விளங்கணும். முடிச்சு கொடுத்த பிறகு அந்த உங்களோட மகள் சுவர்க்கம் போகணும்னா மறுபாண்டு சொல்லத்தான் கேட்கணும். அதுக்கு தான் முதல்ல தீனை பாருங்க, தக்குவா பாருங்க, எல்லாருக்கும் பயந்தோரா பாருங்க என்றெல்லாம் தீன் சொன்னது இதுக்கு தான். பொட்ட வாக்கில் முடிச்சு கொடுத்து போட்டோம், அதுக்கு பின்னாடி தலை சொரிஞ்சி வேலை இல்லை. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பெண்மணி சுவர்க்கம் 8 வாசலும் கூப்பிடும். திரும்பியில் வரக்கூடிய ரிவாயத், ஐமா அம்ராத்தி மாத்தத் வஸௌஜுஹா அன்ஹா ராலின் தஹலத்தில் ஜன்னா. ஒரு பெண்ணுக்கு மௌத்து வருது எந்த நிலைமையில? கணவனும் அவ பொருந்தி கொண்ட நிலைமையில, திருப்தி அடைஞ்ச நிலைமையில எந்த பெண்ணுக்கு மௌத்து வருமோ அவ சுவர்க்கம் நுழைஞ்சிட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கம் போவான்னு சொல்ல. அதே திரும்பி இன்னும் ஒரு ஐமா அம்ராத்தி மாத்தத், ஒரு பெண்ணுக்கு மௌத்து வருது, ஒரு சௌஜுஹான் அசாஹித், கணவனும் அதிருப்தி அடைஞ்ச நிலைமையில, உள்ள உடைஞ்ச நிலைமையில, கவலைப்பட்ட நிலைமையில எந்த பெண்ணுக்கு மௌத்து வருமோ அவன் நரகம் பெய்தா நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் மன்னிக்கணும். ஒரு தடவை வெளிநாட்டில் நிகழ்ச்சி பேய்த்து ஒரு வாலிபர் கடைசி தடவை சக்ராத், ரூஹு போது, கண்ணை கசக்குறோம், பக்கத்து இந்த மனைவி கத்துறா, நீ எலும்பி வா, இது பண்ண உன்னோட நல்லா நடப்பேன். நடக்குமா? இன்றைக்கு எத்தனை ஜனாதாக்களை பார்க்குறோம். ஜனாதாவை எடுக்க முன்னால் கூட்டிகிட்டு வருவாங்க மனைவியை. கூட்டி வந்தோடனே வந்து அழுவா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களோட நல்லா நடக்கல. ஜனாதா மன்னிக்குமா?
உண்மையான இரக்கமுள்ள வாப்பாமார் முடிச்சு கொடுக்க சொல்ல பிள்ளைக்கு சொல்லணும், ஒரு செகண்ட் கூட நீ கணவன் அதிருப்தியோட மௌத்தாயிராது. நேத்து ஒரு இடத்துல இருந்தேன், வெளியில ஒரு மக்பரால் இருந்து வந்தாரு, இரவுடைய நேரம் வந்து காலுக்கிட்ட இருந்து அழுதாரு. உம்மா கேட்க சொன்னா அதற்கு உங்கள்கிட்ட என்ன இல்லை, வாப்பாக்கு கொஞ்சம் சத்தமா ஏசிட்டா, பாப்பா 3 நாளைக்கு முன்னா மௌத்தானாரு, கடைசி நேரம் அம்மாக்கு தெரியாது எழுப்பாட்டிக்கிறா, ஏசிடா படுங்க எனக்கு ஏழையில அப்படின்னு சொல்லிட்டா, என்ன செய்யற? இந்த நேரம் அப்புறம் விழுந்தார், பெரிய சம்பவம். கடைசி நாங்கள் அணைச்சி நிற்கிறோம், பாப்பாட ரூ போது, உமா மன்னிச்சு கேளுங்கன்னு சொல்ற, பாப்பா வாயை திறந்தாரு, ரூ போயிடுது. இப்ப உமா கேட்கிறா, என்ன மன்னிப்பாரா அல்லாஹ், என்ன மன்னிப்பானா? அது கேளுங்க. அதை நான் அடிக்கடி சொல்றேன், பெண்களே, கணவன்மார் நேரத்தோட மௌத்தாயிட்டா, மனைவிமார் நேரத்தோட மௌத்தாயிட்டா, சம்டைம் மன்னிக்கிறதுக்கு சான்சஸ் ஈக்குது. இந்த கதர் நேமா பாத சவாலிகா ஒன்று இல்லாம போனப்ப நான் அருமை விளங்கும். கையேந்தி யாழ என்ன மனைவியை மன்னிச்சிரு, சுவர்க்கத்தை கொடுத்துரு, அவ செஞ்ச பாவத்தை நானும் மன்னிச்சிடேன், நீனு மன்னிச்சிடேன், கையேந்தேலும் இடம்பாடு இருக்குது. அப்படி இருந்து இந்து சிலர் நாங்கள் பார்க்குறோம், இன்னும் பதுவா செய்கிறாங்க மௌத்துக்கு பின்னாலே. எப்படி நடந்தீப்பா? சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட கோவிச்ச நிலைமையில, உள்ள நொந்த நிலைமையில அந்த கணவனுக்கு மௌத்து வந்தா உங்களை யாரும் மன்னிக்கிறேன்? உங்களோட வாப்பா அம்மா மன்னிப்பாங்கம்மா? உங்களோட நண்பிகள் வந்து சரி நல்லா மன்னிச்சிருவான்னு கூட்டிட்டு போறாங்க ரூமுக்குள்ள, மன்னிப்பு கிடைச்சிருமா? லேசி இல்லை சகோதரிகளே. அதான் அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த அமலையும் சொல்லல சொர்க்கத்துக்கு போறது, நீ கணவனை நல்லா நடங்க. சகோதரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார், எந்த பெண்மணி பிரச்சனை வார நேரம் கணவனை சீரழிச்சு அங்க சொல்லி இங்க சொல்லி, சில பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், தவறுகளை மறைச்சி மன்னிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்லா இருக்கிறான். சீரழிச்சதால என்ன நடந்தா, கணவன்மார் துணிஞ்சிட்டாங்க தவறு செய்யறதுக்கு. இப்பதான் தெரியுமே நான் இப்படியாப்பட்டவன், நான் மோசமான குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப தௌபா செய்யவும் ரெடி இல்லை. இதுக்கு காரணம் வாய்ந்தது யாரு? மனைவி. அவ மோசமா நடந்து கொண்டதுனால அவரை தௌபாக்கும் காரணம் இல்லாம ஆயிட்டு, பாவத்துல பிடிவாதம் ஆகிக்கிறார். அதனால பெண்களே, தாய்மார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு ரோல் மாடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வராங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நடிங்க கொண்டிருக்கிறாங்க, கண்ணெல்லாம் மஞ்சளிச்சு. கேட்டாங்க என்ன சொல்லல, திரும்ப கேட்டாங்க என்ன சொல்லல, திரும்ப சொன்னாங்க இல்லை சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, கணவன் நீ பசி சாப்பிட்டு மிச்ச நாள் ஆச்சுது சொன்னாங்க, என்னட்ட கேட்டிக்க கூடாதா? உடனே சொன்னாங்க, என் வாப்பா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட உங்களை அனுப்ப சொல்ல எனக்கு புத்திமதி சொன்னாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, கணவன் எதை தருவாரோ அதை கொண்டு போதுமாக்கோங்க, கணவன் எந்த ஒன்றையும் கேட்டு போகாதீங்க, கணவன் எந்த ஒன்றையும் கேட்டு போகாதீங்கன்னாங்க. நீங்களும் வாப்பாட தீனுக்கு உதவியா இருந்துட்டீங்கிறீங்க, பாப்பாவுக்கு உதவியா இருந்தோம். இந்த நேரம் நான் கூட வந்து சாப்பாடு இப்படி கேட்குறேன், கேட்க ரைட் இருக்கு, நான் தான் தின்ன தாரேன், உடுத்த தாரேன், இருக்க இல்லை தாரேன், நான் முடிச்சேன், கேளும். அப்படி இருந்தும் கேட்க இல்லை. இதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறாங்க காலையில, சரியான காய்ச்சல், நடுக்க காய்ச்சல். அலி ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்க, ஃபாத்திமா நான் வீட்டை தொழுதுட்டோ. அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வராங்க, நடுங்கி மாப்பெனஞ்சு ஒன்னிக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏம்மா இந்த கஷ்டப்படுறீங்க? சொன்னா ஏதாவது செஞ்சிருவேன் தானே. இந்த காய்ச்சலோட கொடுத்த ஆன்சர் என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ், நான் அல்லாஹ்வோட கடமையை செஞ்சுட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதனால் அல்லாஹ் என் நோயை குணமாக்குவானே தவிர என் நோய் கூட இல்லை. அல்லாஹ் ஷிஃபா வச்சுக்கிறான் கணவனுக்கு பணிவிடை செய்யறதுல. சொல்லிட்டு நிறுத்தினாங்களா? இல்லை. சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ், சரி கணவனுக்கு ஹிதம செஞ்சு நிற்கிறேன், மௌத்து வந்தா இதை விட சிறந்த மௌத்து பூமியில இல்லைண்டா. கணவனுக்கு பணிவிடை செஞ்ச மௌத்து வந்துட்டு இதை விட சிறந்த மௌத்து இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பெண்மணிகள் தான் எங்களுக்கு ரோல் மாடல். அதுலேயும் இதுலேயும் வாட்ஸ்அப்லையும் அதுலேயும் இதுலேயும் ட்ராமாலையும் வாரவளல் அல்ல. இன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் என் குடும்பத்தில் பிரச்சனை.
இன்றைக்கு அதுகளை பார்த்துட்டு தான் கணவன்மார்கள் வட்டிக்கு கடன் எடுக்கிறாங்க. அவன் அது வாங்கிட்டா, இவ இது வாங்கிட்டா, நீங்க இது வாங்கிக்கிறீங்களா? கேட்கிற கேள்விகள் அசிங்கமான கேள்விகள். உங்களை முதுகலும் இல்லையா? நீங்கள ஆம்பளையா? இனி கூட வாயை பொத்த வைக்கிறதுக்காக வருமானத்துக்கு மேல செலவினம். எங்க போற? இனி ஆக்கட்டையெல்லாம் கேட்டுக்கிட்ட ஆக்கட்ட கடன், ஏலாம வட்டி கடன். யார் காரணம்? யார் வட்டி கடன் எடுக்க வச்சு? யார் 4 பேருக்கு முன்னால கணவனை தலை சொரிய வச்சு? இருக்கிற வருமானத்துக்குள்ள செலவினத்தை ஆக்கி கொண்டு அவர் மற்றவன் தலை சொரிய தேவையில்லை, மற்றவனுக்கு தலை குனிய தேவையில்லை. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நபியுடைய மனைவிமார்கள் தான், நபியுடைய பிள்ளைகள் தான் எங்களுக்கு பெண்களுக்கு ரோல் மாடல். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முன்மாதிரியை வச்சுக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வெறுமனையே தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை, திக்ரை, திலாவத்தை, உம்ராவை காட்டி கொடுத்துட்டு போறதுக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. முழு வாழ்க்கையுடைய வெற்றிக்கும் காரணமாக வாழ்ந்து காட்டி விட்டு வழிகாட்டி விட்டு சென்றவர்கள் தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை உண்மையான முறையில் நேசித்து அதன் பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்களோ, எப்படி நடந்து சொன்னாங்களோ அந்த முறையில் வாழ்ந்து கண்குளிர்ச்சியோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நாளைக்கு அனைவர்களையும் எமது குடும்பத்தோட நபிமார்கள், சித்திங்க, ஷுஹதாக்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வீட்டிற்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ செய்ய சொல்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ கமா துஹிப்புனா வ தரல்லாஹ் عدد ما تحبنا وترضى. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا كلها دقها جلها وأولها وآخرها وعلانيتها وسرها. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد، نسألك بعزتك التي لا ترام وملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أركان عرشك يا ذا الجلال والإكرام. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ذا الجلال والإكرام. يا الله கிருபையால் நிரக்கமுடைய ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நல்ல ஒரு சபையில் நல்ல நாளில் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னி யா அல்லாஹ். எங்களோட தாயந்தருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களோட பாவத்தை மன்னி யா அல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பத்தாயா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பத்தாயா அல்லாஹ். பாவத்தை எங்களை கலட்டிரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு தாயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் மீது உண்மையான முஹப்பத் தாயா அல்லாஹ். மூத்தோரை நபியுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில எடுத்து நடக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ற பிரகாரம் குடும்ப வாழ்க்கை நடத்த உதவி செய்யா அல்லாஹ். மனைவி மக்களை எங்களை கண்குளிர்ச்சியாக்கி தாயா அல்லாஹ். குடும்பத்தை எங்களை கண்குளிர்ச்சியாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குடும்பங்களால் எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த குடும்பங்களை ஒற்றுமையாக்கிடு யா அல்லாஹ். சந்தோஷமா வாழ வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வயது வந்தும் யா அல்லாஹ் இன்னும் திருமணம் முடிக்காம கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான ஜோடிகளை கொடுத்துரு யா அல்லாஹ். அதன் மூலமாக அவர்களோட கண்ணையும் பெற்றோட கண்ணையும் குளிர வச்சிரு யா அல்லாஹ். அவனோட வாழ்க்கையை சந்தோஷமாக்கிவே யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை ஆக்கிரு யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை ஆபிதங்களா, ஆலிகளா, தாய்களா, முத்தகைகளா, முபல்லிகளா ஆக்கிவே யா அல்லாஹ். பிள்ளைகளால் எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். பிள்ளைகளால் எங்களை கவலைப்படுத்திடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நிலைமையில சீராக்கித்தா யா அல்லாஹ். நாட்டு நிலைமையிலையும் சீராக்கித்தா யா அல்லாஹ். நாட்டில் நிம்மதி சந்தோஷத்தை உண்டாக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களுக்கு தான் அந்த நியமத்தை பறிச்செடுத்துறாதே யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களுக்கு தான் அந்த நியமத்தை பறிச்சிடாதே யா அல்லாஹ். மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களோட தப்பத்தவர்களை மறைச்சிரு யா அல்லாஹ். நிச்சயமா பாவிகள் யா அல்லாஹ். உனக்கு மாறு செஞ்சவர்கள் யா அல்லாஹ். தெரிஞ்சு மாறு செஞ்சவர்கள் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். உன்னை சந்திக்கிற நாட்கள்ல சிறந்த நாளாக்குவே யா அல்லாஹ். நாட்கள்ல சிறந்த நாளாக்குவே யா அல்லாஹ். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஈமான்ல உறுதியை தாயா அல்லாஹ். ஈமான்ல யக்கீனை தாயா அல்லாஹ். தொழுகையில குஷூ தாயா அல்லாஹ். தொழுகையில பேடுதலை தாயா அல்லாஹ்.
பிரயோசனமான இல்ம தாயா அல்லாஹ், நல்ல பண்புகளை தாயா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக தாயா அல்லாஹ், அல்லாஹ் அனைத்து செயல்களையும் இக்லாஸ் தாயா அல்லாஹ், எதை செஞ்சாலும் உனக்காக செய்ய தௌஃபீக் செய்ய அல்லாஹ், பேருக்கா போருக்கா வானாயா அல்லாஹ், உன்னிட்ட பேர் கிடைச்சா போதும் யா அல்லாஹ், நீ பொருந்தி கொண்டா போதும் யா அல்லாஹ், நீ எங்களை பொருந்தி கொள் யா அல்லாஹ், எங்களை பொருந்தி கொள் யா அல்லாஹ், மௌத்துரை நீல் இஸ்திகாமத் தாயா அல்லாஹ், இக்லாஸ் இஸ்திக்லாஸ் தாயா அல்லாஹ், எங்களை சோதிச்சிராதே யா அல்லாஹ், எங்களோட சந்ததிகளை சோதிச்சிராதே யா அல்லாஹ், எங்களோட சந்ததிகளை குஃப்ர உண்டாக்கிறாதே யா அல்லாஹ், இருத்திதாது முருத்ததுகளை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ், ஈமானோட வாழ வச்சிரு யா அல்லாஹ், ஈமானுக்கு அச்சுறுத்தலான காலத்தை முன்கொடுக்க இருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாதுகாத்துரு யா அல்லாஹ், ஈமான பாதுகாத்துரு யா அல்லாஹ், ஈமானோட வந்து சேர்றதுக்கு தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு தகுதியான ஆக்கி யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால ஹவுதர்ல தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ், நாளைய கியாமத்துல சிலர் மலக்கள் விரட்டி அடிப்பாங்க யா அல்லாஹ், அடிச்சு திரட்டுவாங்க யா அல்லாஹ், அந்த பாக்கியம் மற்றவர்களை எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ், எந்த விதமான கேலி கணக்கும் இல்லாம 70,000 பேர் இந்த உம்மத்துல சொர்க்கம் செல்வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க யா அல்லாஹ், அந்த நல்லவர்கள் எங்களை சேர்த்துரு யா அல்லாஹ், அந்த நல்லவர்களை எங்களை சந்ததியை சேர்த்துரு யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ், நாளைக்கு உன்னுடைய தரிசனத்தை தந்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ், எங்களோட அமால்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை கூட இமாம்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், ஊழியர்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், நிர்வாகிகளை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், நம்ம அல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், அனைவருடைய தேவையை ஹலாலான ஹாஜத்தான ஜாயிஸான எல்லா விதமான தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்துரு யா அல்லாஹ், எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நோயாளிகள் இந்த ஊரில் நோயாளி நோய்களை குணமாக்கிரு யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், கடனாளின கடன்களை நிவர்த்தி செஞ்சிரு யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், கடனோட எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ், கடனோட எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்ய அல்லாஹ், இந்த மஜ்லிஸ்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன ரீதியெல்லாம் பாடுபட்டார்களே யா அல்லாஹ், அனைவர்களையும் கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், அனைவர்களையும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ், இதுக்காக யாரெல்லாம் செலவழிச்சார்களோ அவங்களோட தொழிலில் பணக்க செஞ்சிரு யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன ரீதியெல்லாம் பாடுபடுறாங்களோ தொழிலில் உடலில் ஆயுளில் குடும்பத்தில் அனைத்துலையும் பறக்கத்துகளையும் கயிர்களையும் நலவுகளையும் உண்டாக்கி வச்சிரு யா அல்லாஹ், எல்லா விதமான கெடுதிகளையும் எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், கந்திரிச்சி செய்வின சூனியங்கள்லேருந்து பாதுகாத்துரு யா அல்லாஹ், அநியாயக்காடு அநியாயத்திலேருந்து பாதுகாத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காடு அநியாயத்திலேருந்து பாதுகாத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் கிருபையான ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மேலானவன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களை விட்டு யாரெல்லாம் கபரில் இருக்கிறாங்களே யா அல்லாஹ், உட கபர்களை சுருக்கத்தி பூச்சோலை ஆக்கி யா அல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் உன்னிடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க யா அல்லாஹ், நீ அவர்களை அழைச்சிட்டா யா அல்லாஹ், உன்னுடைய சிறந்த விருந்தாளியா கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், உன்னுடைய சிறந்த விருந்தாளியா நீ கபூல் செஞ்சுவே யா அல்லாஹ், உலகத்தில் செஞ்ச தப்பு தருகளை மன்னிச்சு மறைச்சிரு யா அல்லாஹ், அவருக்கு மேலான பாக்கியங்களை கொடுத்துரு யா அல்லாஹ், எங்களை அவர்களை நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சந்திக்கக்கூடிய பாக்கியத்தா யா அல்லாஹ், நான் கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நீ கொடுக்க தெரிஞ்ச ரப்பு யா அல்லாஹ், ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன நலவுகளை கேட்டார்களே யா அல்லாஹ், அவர் இடத்துல கேட்குறோம் யா அல்லாஹ், எதிரேந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், எங்களோட சந்ததிகளை பாதுகாத்துரு யா அல்லாஹ், ஒரு உம்மத்தையும் பாதுகாத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன்ல கஸால முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், பெற்றோர்களை இழந்து உறவுகளை இழந்து உறுப்புகளை இழந்து யா அல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, உண்ட உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், நீ இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், உனக்கு தான் ஹிக்மத் தெரியும் எங்களுக்கு விளங்குது இல்லையா அல்லாஹ், உனக்கு மறைவாக எந்த ஒன்றும் இல்லையா அல்லாஹ், எங்களால தாங்க முடியுது இல்லையா அல்லாஹ், நீ அவர்களுக்கு ஒரு உதவி இறக்கியா அல்லாஹ், உதவி செய்ய அல்லாஹ், அவர்களை பாதுகாரியா அல்லாஹ், நோயாடி நோயில குணமாக்கிறியா அல்லாஹ், மரணித்தொரு சஹதாக்களாக நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், இல்லைன்னு அவர்களை அழிச்சிரியா அல்லாஹ், அவர்களை அழிச்சிரியா அல்லாஹ், பின்னால் வரக்கூடிய பாடம் படிக்கும் பொருட்டோண்டாதான் இறக்கியா அல்லாஹ், தாங்க முடியுது இல்லையா அல்லாஹ், உன்னிடத்திலே பாரத்தானவையா அல்லாஹ், நீ இறக்கம் உள்ளவையா அல்லாஹ், தாயை விட பண்படைக்கு இறக்கம் உள்ள ரப்பாயா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ், அவருடைய கண்ணை குளிரவையா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை வேண்டி தந்திரு ரஹ்மானே, அதில் எங்களை தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் கேட்ட துவாவை கபூல் செய்ய அல்லாஹ், கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், நரகத்திலேருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், நரகவாசியோட செயல்லேருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், கேட்ட துவாவோட தனிப்பெரு கிருபையை போட்டுனால் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.